ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு. ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நான் வந்து லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணலை. ஸோ 1-2 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ் முடிஞ்சு நான் லாங் வீடியோ அதுக்கு போடல, ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் லாங் வீடியோவும் கன்சிஸ்டன்சியாக போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறீங்களா, வேறு கிளாஸ் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஆரி ஒர்க் கிளாஸும் அண்ட் மெஹந்தி கிளாஸும் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வேறு என்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. ஸோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸ் வந்து வேறு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் ஸ்டூடெண்ட்டே வந்து கேட்குறாங்க, மேம் ஏன் ஆரி கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கீங்க, வேறு எதனா கிளாஸ் ஜாயின் பண்ணலாமே, நீங்கள் அப்டேட் ஆகலாமேன்ட்டு. ஸோ எனக்கும் ஆசை தான். ஸோ உங்களோட சாய்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுக்கணும் இல்லையா. நான் பாட்டுன்னு சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் வந்து போட்டு போகக்கூடாது. ஸோ உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒருத்தர் கற்றுக்கணும், ஒருத்தர் லேர்ன் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கம்மி பட்ஜெட்டில் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்க லேடிஸ் எல்லாருமே வீட்டிலேருந்து கண்டிப்பாக எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தைங்கள வச்சுட்டு வெளியவும் போக முடியாமல் ஒரு ஜாபுக்கும் கண்டிப்பாக இப்போ நிறைய லேடிஸ் வந்து பசங்கள் தான் வீட்டில் பார்த்துக்கணும், என்னால் வெளில போய் ஒரு ஜாபு வந்து பண்ணவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல கிளாஸாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய ஃப்ரீ கிளாஸஸுமே வந்து ஆரி ஒர்க்குக்கு போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துடுது. ஸோ அதனால் ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சா, ஸோ நம்ம அந்த மினிமம் அமௌண்ட்டுக்குமே நம்ம சார்ஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படின்ற ஒரு தாட்லேயாச்சும் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எந்த காசுமே நம்மளுக்கு சும்மா வந்து வர்றது கிடையாது. ஸோ உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு காசு வருது. ஸோ ஒரு ரூ. 20 கூட எடுத்துக்கோங்க. ஒரு சாரீ ஓரம் அடித்தா தான் உங்களுக்கு அந்த ரூ. 20. அந்த ரூ. 20 உங்களுக்கு யாருமே சும்மாவே வந்து தரப்போகிறது கிடையாது. ஒரு ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டா அதோட மதிப்பு வந்து தெரியாமையே போய்டும். நான் எல்லாரையுமே சொல்லலை, சில பேரை வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரீன்னா இப்போ ஒரு 1000 பேர் 500 பேர் வந்து ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணிடுறீங்க. அதில் எத்தனை பேர் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு நம்ம எல்லா கிளாஸுமே வந்து சார்ஜ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கிளாஸுக்கு வந்து 199 வந்து சொல்லிக் கொடுக்குறோம். மெஹந்தி கிளாஸ் வந்து வெறும் ரூ. 50 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறோம். வித் மிக்ஸாலஜியோடு வந்து உங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். ஸோ இது வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து எடுக்கிறேன். அதோட இன்னொரு என்ன தாட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் கம்மி ப்ரைஸை எடுக்கிறதுனால நல்லா சொல்லி தருவாங்களோ மாட்டாங்களோ அந்த டவுட் வந்து நான் கம்மி ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு கிடையாது, யார் கம்மி ப்ரைஸ் வச்சுருந்தாலுமே இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே கற்றுக்கணும், எல்லாருமே முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில பேர் எல்லாருமே கம்மி பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா தான் சொல்லி தருவாங்க, ஓகேவா. அதுக்கு நான் அதிகமாக காசு வாங்குற யாரும் நல்லா சொல்லி தர மாட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ எல்லாருமே அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த காசு போதும் அப்படின்ற அளவுக்கு நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த காசு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு மேனேஜ் ஆகும் அப்படின்ற அமௌண்ட்டுக்கு அவங்க சொல்லித்தராங்க. யாரையுமே நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணி உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.